எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் மினி இட்லி வச்சுட்டு 2 விதமான டிஃபன் ரெசிபி பார்க்க போகிறோம். 2 விதமான இந்த இட்லிக்குமே சைட் டிஷ் தனியாக நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லை. கேஸையும் மிச்சப்படுத்தலாம், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துன்னு போகலாம். மினி இட்லி வச்சுட்டு பொடி இட்லி, அடுத்து சில்லி மல்லி இட்லி, இது யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த 2 இட்லி ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. பொடி இட்லி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மினி இட்லி தான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 25 இட்லி செஞ்சு வச்சுருக்கேன். நல்லா தாராளமாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இட்லி மிளகாத்தூள். இது எப்படி செய்யலான்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஒரு பேன் எடுத்துக்கலாம். நல்லெண்ணெயை நம்ம எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், இது கூட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. இது வந்து உருக்குன நெய், அதை ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதில் நிறைய கடுகு சேர்த்துக்கலாம். பொதுவாக பொடி இட்லினா கடுகு சேர்க்க மாட்டாங்க. நான் வந்து கடுகு சேர்ப்பேங்க. அதுவும் பொடி கடுகு சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகு நல்லா பொரிஞ்சோடனே சின்ன ஸ்பூனால் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம இட்லி மிளகாத்தூள்லேயே இந்த பெருங்காயம்லாம் இருக்கும். இருந்தாலும் இந்த மாதிரி தனியாக நம்ம தாளிதம் போடுறப்ப நல்ல வாசனையாக இருக்கும். நல்லா ஒரு ஆறுக்கு கருவேப்பிலை எண்ணெயில் நல்லா முறுமுறுன்னு பொரிஞ்சதுக்கப்புறம் மினி இட்லி எடுத்து வச்சுருக்கிறத சேர்த்துடலாம். இந்த மாதிரி நம்ம சேர்க்குறப்ப முதல்ல வந்து ஒவ்வொரு இட்லிலையும் அந்த எண்ணெய் வந்து கோட்டிங் ஆகணும். கடுகு எண்ணெயெலாம் நல்லா கோட்டிங் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த இட்லி மிளகாத்தூள் போடுறப்ப ஒவ்வொரு இட்லி மேலேயும் உங்களுக்கு அந்த இட்லி மிளகாத்தூள் மேலே கோட்டிங் ஆகிருக்கும். இப்படி தான் செய்யணும். பாருங்கள், நல்லா எல்லா இட்லியிலையுமே இந்த எண்ணெய் கோட்டிங் ஆகிருக்கான்னு பார்க்குறேன். எண்ணெய் போடலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தாராளமாக நீங்கள் எண்ணெயை சேர்த்துக்கலாம். நல்லா எல்லா இட்லி மேலேயும் எண்ணெய் கோட்டிங்காக இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த இட்லி மிளகாத்தூளை நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. ஒரு இட்லிலையுமே எல்லா பகுதியிலையுமே நம்ம இந்த இட்லி மிளகாத்தூள் கோட்டிங் ஆகிற மாதிரி நம்ம இப்படி தூவி விட்ட மாதிரி போடணும். கொஞ்சம் தூவி விடுங்க. திருப்பி ஒரு கரண்டியால் நல்லா கிளறி விடுங்க. இதே மாதிரி நம்ம திரும்ப திரும்ப செய்யணும். நான் எடுத்து வச்சுருக்க அந்த 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இட்லி மிளகாத்தூள் ரொம்ப கரெக்டாக இருந்ததுங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மினி இட்லியை வந்து பொடி இட்லியாக செய்ய மாட்டாங்க. பெரிய இட்லியை அதுவும் ட்ராவலுக்கு எடுத்துன்னு போனோம் அப்படின்னா நல்லா நிறைய எண்ணெயில் இட்லி மிளகாத்தூளை குழச்சி வச்சுப்பாங்க. ஒரு இட்லியுமே அந்த எண்ணெயோடு சேர்ந்துருக்கிற இந்த மிளகாத்தூளை நல்லா டிப் பண்ணி வாழை இலை வச்சு கொண்டு போவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் எடுத்துன்னு இருக்க எல்லா மிளகா பொடியுமே தூவியாச்சுங்க. ரொம்ப கரெக்டாக இருக்குது. காரம்லாம் அதிகமாக இருக்காது. நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கோம், நெய் சேர்த்துப்போம். கமகமன்னு அவ்வளோ வாசனையாக இருக்கும். எவ்வளோ சிம்பிளாக செஞ்சாச்சு பாருங்கள். லஞ்ச் பாக்ஸ்க்கு காத்தால டிஃபனுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் சூடாக சாப்பிட்டாலும் சரி, இல்லை சூடு ஆறின பிறகும் மத்தியானம் எடுத்துன்னு போனாலும் ட்ரை ஆகாதுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அவசியம் இந்த மாதிரி ஒரு பொடி இட்லி செஞ்சு பாருங்கள். அடுத்தது நம்ம சில்லி மல்லி இட்லி யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். சில்லி மல்லி இட்லி செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா 3 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இந்த ரெசிபி வேணும் அப்படின்னா ஒரு 25 இட்லியாவது நம்ம மினி இட்லி ரெடி பண்ணி வச்சுக்கணும். வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. மீதி பொருட்கள் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அப்புறம் கேப்சிகம் இருந்தால் அதை நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து சில்லி மல்லி அப்படின்னாலே பச்சை மிளகா கண்டிப்பாக வேணும். ஒரு 2 பச்சை மிளகா பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். ஒரு தக்காளியை பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். இஞ்சி மெல்லிசாக நீளமாக கட் பண்ணியிருக்கேன். இல்லை நீங்கள் பொடியாக கூட நறுக்கிக்கலாம், துருவிக்கலாம். நிறைய மல்லித்தலை, இதை வச்சுட்டு நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக அந்த சில்லி மல்லி இட்லி எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் நான். நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு அதிகமாக. தாளிதம்னு பெருசாக வேணாம், வாசனைக்காக ஜீரகம் மட்டும் சேர்த்துட்டா போதும். இப்போ வெங்காயம் வேண்டாம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வெங்காயத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற எல்லா காய்கறிகளையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் முதல்ல சேர்த்தாச்சு. அடுத்தது இஞ்சி, பச்சை மிளகா, இதெல்லாம் நல்லா ஒரு நிறம் மாறுற அளவுக்கு வறுக்கணும். பச்சை மிளகா நல்லா வறுத்தா தான் காரமே இருக்காது. பொடியாக நறுக்கின ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் குடமிளகா பொடியாக நறுக்கினது. பெருசாக இருந்தால் ஒரு 1/4 பகுதி இருந்தால் கூட போருங்க. இதில் நீங்கள் தாராளமாக பட்டாணி, பச்சை பட்டாணி சீசன் இருக்கிறப்ப பச்சை பட்டாணி, ஸ்வீட் கார்ன் வேணுன்னா ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாம். இப்போ இட்லியில் நம்ம வேக வைக்கிறப்போ உப்பு போட்டுட்டோம். இந்த காய்கறிகளுக்கு மட்டும் உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் கம்மியாக மஞ்சப்பொடி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கணுங்க. இது கூட இன்னும் நல்லா ஃப்ளேவர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 2 டீஸ்பூன், அதாவது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸும், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், இது 2த்தையும் சேர்த்துட்டா அந்த இட்லியோட சேர்க்குறப்ப நல்லா கொஞ்சமாக ஒரு புளிப்பு, காரம், இனிப்பு எல்லாமே இருக்கும். யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப ட்ரை ஆக விடாமல் கொஞ்சம் தக்காளியில் அந்த ஈரப்பதம் இருக்கிறப்பயே நம்ம இந்த மாதிரி வேக வச்ச இட்லியை சேர்த்து விடலாங்க. நல்லா வதக்கி எடுக்கணும்.
பொதுவாக எப்போதுமே இந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி இட்லி சேர்த்துக்கோங்க. ஏன்னா கிரேவி கம்மியாகவும் இட்லி ஜாஸ்தியாகவும் இருந்தால் அந்த உப்பு காரம் டேஸ்ட்டு போகாமல் போயிடும். இப்போ நான் எடுத்து வச்ச இட்லிலேயே ஒரு 15 இட்லி தான் சேர்த்துருக்கேன். அந்த காய்கறி டொமேட்டோ சாஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம இட்லி சேர்க்கணுங்க. இல்லைன்னா அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்காது. நல்லா மேலெல்லாம் அந்த மசாலாலாம் இரண்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா? ரொம்ப ரோஸ்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நல்லா இட்லியோட அந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆனப்புறம் நிறைய கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடுங்க. சுட சுட சாப்பிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் மத்தியானத்துக்கு கொடுத்தாலும் சரிங்க, ஒரு இட்லி கூட பாக்கி இல்லாமல் வச்சு சாப்பிட்டு வருவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைங்களோ யங்ஸ்டர்ஸ் யாராக இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் இட்லி வேண்டாம் தோசையே வேணும்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி இட்லி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா இனிமேல் தோசையே கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. அவசியம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தோன்னே மினி இட்லி செஞ்சுக்கோங்க. இதை வச்சுட்டு இந்த மாதிரி மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். பெரியவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சைட் டிஷ்ஷே தேவையில்லாத 2 விதமான இட்லி, பொடி இட்லி, சில்லி மல்லி இட்லி 2மே நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். அவசியம் இந்த வீடியோ பார்த்த உடனேயே இந்த 2 ரெசிபியுமே ட்ரை பண்ணி பாருங்கள். 2மே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.